வெல்கம் டு ஸ்டவ் டு டேபிள். ஸ்டவ் டு டேபிள்ல இப்ப நம்ம பார்க்க போறது ஆரஞ்ச் கிளேஸ் சேப்பக்கிழங்கு வறுவல். எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சேப்பக்கிழங்க சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஒரு அரை வேக்காடுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். வெந்த சேப்பக்கிழங்குல இருந்துட்டு தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த கட் பண்ண சேனக்கிழங்குக்கு நாம ஒரு கோட்டிங் குடுக்க போறோம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கார்ன் ஸ்டார்ச் லைக் கார்ன் பவுடர்ல ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு அந்த ஸ்டார்ச்ச இந்த சேப்பக்கிழங்குக்கு ஒரு கோட் மாதிரி குடுக்க போறோம். இப்ப ஸ்டவ் பத்த வச்சுட்டு, அதுல ஒரு கடாய் வச்சுட்டு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப நம்ம கோட் பண்ணி வச்சிருக்க சேனக்கிழங்க இது கூட போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். லைட்டா கோல்டன் ப்ரவுன் ஆகும்போதே எடுத்துக்கணும். எப்பவுமே சேப்பக்கிழங்கு வந்து வறுவல், இல்ல காரக்குழம்பு இந்த மாரி தான் பண்ணியிருக்கோம். ஒரு தடவ இந்த ஆரஞ்ச் கிளேஸ் சேப்பக்கிழங்கும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அதே கடாய்ல நம்ம ஒரு கப் அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் ஊத்திக்க போறோம். கொதி வரட்டுன்ட்டு இது கூட நம்ம 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர், 1/4 டீஸ்பூனுக்கு ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது கூட ஒரு 4லேருந்து 3 பல்லு பூண்ட வந்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு, இது கூட நம்ம பொரிச்சு வச்சிருக்க சேப்பக்கிழங்க ஆட் பண்ணிக்கணும். சேப்பக்கிழங்க ஆரஞ்சோட சேர்த்து சாப்பிடணும்னு எப்பயாவது நினைச்சிருக்கீங்களா? நினைச்சது இல்லைன்னா, இத ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிடும்போது, ஒரு பெர்ஃபெக்ட்டான சைனீஸ் ஸ்டார்ட்டரா இருக்கும். இதோட ஃபுல் குக்கிங் மெத்தடும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி யூனிக்கான டிஷ்ஷஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்டவ் டு டேபிள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.